வெல்கம் டு டியா சன்ஸ் அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்லெண்ட்ரின் அந்த ஸ்கூல் தான் விளாட போகிறோம். இது எனக்கு பார்த்தீங்கன்னா கேம் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பில் கிடச்சிது. உங்களுக்கு அது கிடைக்கலனா பேராஜி எக்ஸ்ட்ரா போய் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இது எப்படி எனக்கு இதுன்னு தெரியல, எதுவும் நான் விளாண்டதில்லை. ஹெல்ப் என்னது வாட்ச் அவுட் ஃபார் ஸ்லெண்ட்ரின், அதான் ஸ்லெண்ட்ரின் வந்து தப்பிக்கணுமாங்க பார்த்தா. இப்போ ஈஸி மோட்லேயே போவோம். அண்ட் சும்மா சொன்னவங்ககிட்ட என்ன அப்படின்னா நான் கொஞ்சம் இதில் விளாண்டா ஃபுல்லாலாம் முடிக்கல. இதில் என்ன அப்படின்னா ஒரு 8 ஃபியூஸ் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஒரு ரெட் கலர் லைன் இருக்கும். அந்த லைன் எதுக்கு அப்படின்னா சப்போஸ் உங்களை அந்த சிலிண்டர் நான் பார்த்தா அப்படின்னா அது நம்ம ரத்தத்தை எடுக்கும்போது இந்த லைன் குறையும். இது ஃபுல்லாக குறைஞ்சது அப்படின்னா நீங்கள் அவுட்டு. இது வந்துட்டு இங்கே ஒரு டிஃபன் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அந்த டிஃபன் பாக்ஸை சாப்பிட்டீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகிடும். ஏன்டா டிஃபன் பாக்ஸுமாடா இதில் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஆமாங்க, அது அங்கே இருக்குது பாருங்கள் ஒரு ஃபியூஸ் நம்பர் 1 பார்த்தீங்களா. ஃபியூஸ் எல்லாம் இருக்குது இங்கே. அண்டு கொஞ்சம் பார்த்துட்டே வாங்க. லஞ்ச் பாக்ஸ் எதாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இங்கே எதுவும் இல்லை லஞ்ச் பாக்ஸு. ஸோ சாவியும் நமக்கு எதுவும் கிடைக்கல. பல்பு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அங்கே சில கொஞ்சம் ரூம்ஸ் இருக்கும், அதுலேயும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். சாவி எதாக இருக்கும் கண்டிப்பாக. திறந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இங்கே சேர் இருக்குது, அதையும் விட்டா இங்கே வேறு எதுவும் இல்லை. ஸோ அங்கே போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ரூம் இருக்குது. இந்த ரூம் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸு. யுவர் ஹெல்த் இஸ் ஃபுல்லு. ஸோ அதனால் வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் எடுக்கக்கூடாது. எடுக்கலாம், ஆனால் நமக்கு தேவையில்லைன்றாங்க. ஓகே, இதில் ஏதாவது இதில் சாவி ஒன்று இருக்குது, எடுத்துப்போம். இதில் ஒன்றும் இல்லை. இப்போ மட்டும் இந்த சிலிண்டர் நான் பார்த்துருச்சு அப்படின்னா நம்ம காலிங்க. சாவி ஒன்று கிடச்சிருச்சு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டோர் விட்டுருப்பீங்க அப்படின்னா லாக்கில் இருக்கும். அது இந்த டோரோ இல்லைங்க, இந்த டோர் இல்லைங்க, இந்த டோர் ஓப்பனில் தான் இருக்குது. சந்தோஷம். அங்கேருந்தெல்லாம் அங்கே ஒரு டோர் பார்த்தீங்கன்னா லாக்கில் இருக்கும். இந்த சாவி வச்சு தான் அதை ஓப்பன் பண்ணும். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. செம்மையாக நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். என்ன அப்படின்னா படிக்கட்டு எங்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது ஓப்பன் இருக்கும். படிக்கட்டு வந்துருச்சா? ஓகே. படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர் கிரவுண்டுக்கு போங்களேன். செம்ம விஷயம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம சிலிண்டர் அவங்களோட டெடி பேரு. ஓப்பன் அந்த டோர். எங்கங்க அந்த டெடி பேரு? அடே எங்கங்க அந்த டெடி பேர்? இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த 8 ஃபியூஸை போடணும். நம்மளோட 1 தான் இருக்குது. 8ஐயும் கண்டுபிடிச்சி போகணுன்றாங்க. அங்கே பார்த்தீங்களா 2வது ஃபியூஸ் 1. இது யாரா க்ளோஸ் பண்ணது அப்படின்னா நம்ம சிலிண்டர்னா தான். இப்போ இந்த டெடி பேர் எங்கே போச்சு? டெடி பேரும் இல்லையா? இன்னும் ஒரு சாவி வேணுமே. அங்கே இப்போ சிலிண்டர் நான் இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெட் லைன் லைட்டை குறைஞ்சிருக்கு. ஸோ அப்படின்னா சிலிண்டர் நாங்கள் இருந்திருக்கா அப்படின்னா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ மேலே போகலாம். மேலே கண்டிப்பாக எங்கேயா சாவி இருக்கும். நிறைய சாவி நமக்கு தேவைப்படுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் இங்கே ஒன்று இருந்துச்சு. லஞ்ச் பாக்ஸ் யூஸ் பண்ண டைப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு அந்த ரெட்டுக்கு லைட்டாக. அண்டு இது பார்த்தீங்கன்னா கிரானியில் வர டாய்லெட்டோட இது மோசமாக இருக்குங்க. செக். இங்கே வாஷ் பேஷனில் இதுலேயும் எதுவும் இல்லை. இதுக்கு ஃபுல்லாக செக் பண்ண. ஓகே, இல்லை எதுவும். ஓகே, வாங்க போகலாம். இது பார்த்தீங்கன்னா கிச்சனு இந்த அவன்லாம் திறக்க முடியும். அங்கே சிங்கில் ஒரு ஃபியூஸ் இருக்குது. இதில் எதுவும் திறக்க முடியும். அங்கே சாவி இருக்குங்க, கண்டுபிடிச்சாங்கள. ஐயுக்கு பார்த்தீங்களா இது வந்து ரெட் லைன் லைட்டாக குறைஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இதில் எதுவும் இல்லை, இதில் எதுவும் இல்லை, இதில் எதுவும் இல்லை, இதில் எதுவும் இல்லைன்னு நினச்சேன். எதுவும் இல்லைங்க. இதில் எதுவும் இல்லை, இதுலேயும் எதுவும் இல்லை, இதில் எதுவும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை. அப்படின்னா ஒரு இதில் இந்தமாதிரி கொடுப்பாங்க போல். சரி, 3 ஃபியூஸ் கிடச்சிருக்கு. ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு என்ன பார்த்தா டைனிங் ஹால் சாப்பிட்றதுக்குங்க. ஃபஸ்ட்டு சென்டரில் போவோம். அடுத்தது வர வழி பக்கம் போவோம். நெக்ஸ்ட் அங்காண்ட பக்கம் போவோம். ஸோ இப்போ ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூஸும் இல்லை, சாவியும் இல்லை. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது நமக்கு வேஸ்ட்டு. ஸோ வேறு இடத்துக்கு போயிடலாம். பார்த்தீங்கன்னா லைஃப் லைட்டாக குறைஞ்சிருக்கு. இது என்ன டாய்லெட்? ஓகே. அங்கே சில கண்டிப்பாக ரூம் இருக்கணும். ஓகே, நினச்ச மாதிரி இருக்குது ரூமு. இங்கே எதுவும் இல்லை. ஸோ இந்த ரூம் ஓப்பன் பண்ணு. ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபியூஸ் இருக்குது. கண்டுபிடிச்சேன். ஃபியூஸு அப்புறம் ஒரு சாவியை கண்டுபிடிச்சேன். 2 சாவி இருக்குது. ஓகே, ஒரு சாவி யூஸ்டா. ஆஹா,
இதனுங்க ஏங்க சொன்னல ஸ்டெண்டி நான் டெடி இருக்குன்ட்டு இங்கே இருக்கு பாருங்கள். இருங்க இதில் எதாவது இருக்கான் பார்த்துக்கலாம். ஃப்யூஸு டிங் 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 ஒன்றுமே இல்லை. அவமானப்படுத்துகிறாங்க நம்மளை. இந்த இருங்க டெடி எடுக்கிறேன். டெடி எடுத்துகிறேன். இப்போ ஸ்லெண்டரினா நம்மளை எதுவும் பண்ணுவான்னு தெரில. பார்த்தீங்கன்னா ஸ்லெண்டரினா எங்கேயாவது இருக்கக்கூடாது பார்த்தீங்களா. ஓகே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்து குறையுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாவி எங்கேயாவது யூஸ் பண்ணிடணும். இருங்க நம்ம இப்போ இங்கே யூஸ் பண்ண வேணாம். மேலே ஒரு இடம் இருக்குது அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் விளையாட மேலே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா லாக்கில் இருக்குது. அந்த இடத்துக்கு தேவை கண்டிப்பாக ஏதோ. அண்டு பார்த்தீங்கன்னா டோர் இஸ் லாக்டு. ஓ அப்போ இதுக்கு சாவி வேணாங்க. அந்த 8 ஃபியூஸு வேணுங்க. ஷக் நான் தப்பாக சொல்லிட்டேன். சரி விடுங்க இப்போ தானே விளாட்றோம். சில பல விஷயங்கள்லாம் போ தெரிஞ்சுப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு சாவி இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுவோம்னா கீழே ஒரு இடத்துல யூஸ் பண்ணோம். அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே தானே இங்கேயா இந்த ரூம் மூவ் பண்ணல இருக்குது. இந்த ரூம் தாங்க. ஓகே 1 கீ யூஸ்டு. ஓகே வந்துருச்சா. டிஃபன் பாக்ஸு எடுத்துக்கோ. டிஃபன் பாக்ஸு லைஃப் ஃபுல்லு அப்படிங்க. இந்த ஸ்லெண்டர் ஒன்று அடிக்கடி வந்துடுது. நல்ல வேலை நம்ம சவுண்டை ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுக்கிறோம். இல்லைன்னா வச்சுக்கோங்க சவுண்ட் எஃபெக்ட் பயங்கரமாக இருக்குங்க. 6 ஃபியூஸ் கச்சிச்சுங்க. இன்னும் 2 ஃபியூஸுங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு தரையில் எங்கேயாவது இருக்கணும். பார்ப்போம். ஓகே எனக்கு பின்னாடி வந்துச்சு. ஓகே இங்கேயே வாங்க திருப்பியும். நிறைய இடத்த நல்லா செக் பண்ணணும். சப்போஸ் தரையில் கூட ஃபியூஸ் கலந்தாலும் கிடக்கும். இதெல்லாம் எதாவது திறக்க முடியுமா? ஓகே இதெல்லாம் எதுவும் திறக்க முடியல. சரி கிளம்புவோம். இது என்ன இந்த இடமா? இந்த இடத்துல எதாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கோ சம்டைம்ஸ் இருந்தாலும் இருக்கும். சரி கிளம்புவோம். இந்த டெடி பேர் இருக்கும்போது தான் நமக்கு ரொம்ப டெரராக இருக்குது. இருக்கு இங்கே ஒரு டோர் இருக்குது. இது ஓப்பன் பண்ணணுமா பார்ப்போம். அது நீங்கள் மேலே. ஓ மேலே இல்லைங்க. அட்டி ஏங்க ஸ்லெண்டர் இதுதாங்க. அது போக முடியுதா? என்னங்க போக முடியல. சரி கிளம்புவோம். அண்டே நமக்கு இப்போ சில விஷயங்கள் தேவைப்படுது. ஆனால் எங்கேயுமே தெரியலையே. திருப்பி எல்லாத்தையும் ரிட்டர்ன்ஸ் ரவுண்ட் பண்ணுவோம். ஓகே எங்கே ஒன்றுமே இல்லை. ஒரு 2 ஃபியூஸ் தாண்டா தேடுறேன். இந்த 2 ஃபியூஸ் எங்கே வச்சுக்க நீங்களே சொல்லியிருந்தாவது பரவாயில்லடா. வந்த இடத்துக்கெலாம் திரும்பவும் வரேன். என்ன பண்ணுறது. கிட்டத்தட்ட 7 நிமிஷம் தான் போயிருக்கு. ஆனாலும் பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா 6 ஃபியூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நிறைய ரூம் அன்லாக் பண்ணிட்டோம் ஒரு ரூமை தவிர. ஸோ இருங்க அங்கே எதுவும் இருந்த மாதிரி இருந்துச்சு. எதுவும் இல்லை. லஞ்சு பாக்ஸா? அப்போ இருங்க திரும்ப எதுவும் இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. இருங்க இப்போ வாங்க. அங்கே தரையில் ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. இருங்க பார்க்கலாம். அது மாதிரி பிரின்சிபல் ரூமில் எதாவது இருக்கா இங்கே எதுவும் இல்லை. ஸோ ஓகே. ஸோ இங்கே சென்ட்ரலில் வந்து இல்லைங்க. சென்ட்ரலில் வந்து கரெக்டாக இந்த இடத்த பாருங்கள். இந்த மாதிரி எதாவது இருக்கான்ட்டு இதை பாருங்களேன். நமக்கே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு டஃப் கொடுக்குது பார்த்தீங்களா. ஓகே இங்கே எதுவும் இல்லைங்க. அப்போ நான் லன்ச் பாக்ஸ் இருந்துச்சு எடுத்துக்கிட்டேன். இது ஹெல்த்து கம்மியாக இருக்குன்ட்டு ஹெல்த்துக்கு எடுத்தேன். சரி நெக்ஸ்ட்டு திருப்பி கீழே போகிறேன். என்ன பண்ணுறது. இந்த இடத்துல தேடி வச்சு இந்த இடத்துக்கு போக முடியல. அட்டை எம்மம்மா சவுண்டே வைக்கலனாலும் இப்படி பண்ணுது. சவுண்டு வச்சா என் நிலமை என்ன ஆகுறது யோசிங்க. இதில் ஏதாவது ஒரு சாவி இருக்குது. சந்தோஷம். அப்படின்னா இன்னும் 2 ஃபியூஸ் இங்கேயே இருக்குது. ஓகே இங்கே தான் சந்தில் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இது என்னது திறக்க முடியுமா? இல்லை இது எதுவும் இல்லை. இங்கே ஏதோ சவல் மாதிரி ஒன்று இருக்குது. சவலே எடுக்க முடியல. ஓகே இப்போ அந்த இப்போ ஒரு சாவி இருக்குது அப்படின்னா இங்கே வேறு எதோ இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது இன்னும் லாக்கில். ஐ திங்க் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் எதுவும் இல்லை. செகண்ட் ஃப்ளோருக்கு போவோம். இந்த சைடில் போவோம். இங்கே ரூம்லாம் ஓப்பனில் இருக்குது. ஓகே இந்த சைடில் தான் கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூம் லாக்கில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போவோம். இங்கே 2 ரூம் இருக்குங்க. பார்க்கல பார்த்தீங்களா. ஓ இந்த ரூம் தான் இப்போ லாக்கில் இருந்த ரூம். ஓகே இங்கே கண்டிப்பாக 1 கீ யூஸ்னு இருந்துச்சு. ஸோ இங்கே தான் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே இங்கே தான் இருக்குது லன்ச் பாக்ஸு செக். இதில் ஃபியூஸு
ஒன்றும் இல்லை. ஏய் சூப்பர் கபோர்டு. என்ன கபோர்டு இருக்கா, ஆனால் காலியாக இருக்குது. அப்புறம் அங்கே ஒரு ரூம் இருக்குது. ஐ திங்க் அங்கே தான் இன்னொரு ஃபியூஸும் இருக்கணும். கிடச்சிருச்சு, அந்த ஃபியூஸு கிடச்சிடுச்சு. யாரா அந்த ஃபியூஸை? ஓகே ஓகே, இப்போ நம்ம அண்டர் கிரவுண்டுக்கு போவோம். அண்டர் கிரவுண்ட்லாம் அங்கே லாஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகணும். அட்டே என்னங்க, எனக்கே ஷாக் கொடுக்குதுங்க அந்த சிலிண்டரினா. செக், கொஞ்சம் ஹெல்த்தை குறைச்சி விட்ருச்சு. செக். இப்போ சரி, டிஃபன் பாக்ஸ் வேறு எங்கேயா இருக்கான்னு தெரில, பார்ப்போம். சரி, நெக்ஸ்ட்டு இங்கே ஃப்யூஸ் வைக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஃப்யூஸ் எல்லாம் வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே அங்கே ஒரு டோர் லாக்கில் இருந்துச்சு, இப்போ அதை அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ போயிட்டு அந்த டோரில் போயிட்டு அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு தரலாம். கையில் வேறு டெடி பேர் இருக்குது. இந்த சிலிண்டர் நான் வேறு வந்துடக்கூடாதுடாடே. அது வந்துச்சுன்னா இப்போ இருக்கிறது கொஞ்சம் தான் குறைஞ்சிருக்கு. என்னங்க ஏற முடியல? அப்போலாம் ஏறுதுங்க. என்னாச்சு நடுவில் ஏற முடியல? ஏதோ பக்காக இருக்குமோ? சரி போவோம். இதோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஐயோ என்னங்க, ஐயோ ஏன் சொல்கிறே, நீ ஏன் இங்கே வந்த? எம்மம்மா ஏதோ பங்கமாக இருக்குங்க. என்னது சிலிண்டரினா? ஓகே, டெடி பேர் வச்சாச்சு. இங்கே தான் இருக்குது ஃபோட்டோ. ஓகே, டைம் டு லீவ் திஸ் பிளேஸ். ஓகே, கிளம்புடா கைப்புள்ள. என்னதான் இது 12 நிமிஷம் கேமாக இருந்தாலும் பதற விடுது என்ன. நெக்ஸ்ட்டு சாப்டர் 2 என்கிட்ட இருக்குது சிலிண்டர்னு அது செல்லுறது. ஐய் அடாச்சே, என்னங்க கவுந்து விழுகுறான்? ஐயையோ சிலிண்டரினா வருதுங்கோ. சிலிண்டரினோட ஹியூமன் ஃபேஸ் அதில் இருக்குங்க, பார்த்துறேன். ஓகே, அப்போ இதுதான் சிலிண்டரினோட ஹியூமன் ஃபேஸா? நாங்கள் காணாம போயிடுச்சே. சே, ஒரு செகண்டில் ஜர்காக்கி விட்டாங்கய்யா. சரி கிளம்புவோம். பாய் பாய். ஓகே, இப்போ நம்ம முடிச்சாச்சு.